ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் சவுந்தரா ஃப்ரம் சவுந்தரா சன்னா. இன்றைக்கி கிளாஸில் அதே லெக் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் ஹெவி ப்ரைடல் லெக் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஆங்கிள் இருக்குல்ல, அங்கேருந்தே நான் டிசைன்ஸ் கொஞ்சம் ஹெவியில் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு வி ஷேப்பாக டவுன்வர்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அதில் அதுக்கு மேலே ஒரு ஹம்ஸு, அதுக்கு மேலே ஒரு ஃப்ளவர் போடுறேன். எப்படின்னா ஆர்டின் ஷேப் பெட்டலில் ஃப்ளவர் தான், டபுள் லேயர் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பேர்ல் போட்டு அதுக்கு மேலே டபுள் லேயர் பெட்டல்ஸ் போட்டு ரெண்டு சைடுமே ஸ்பைரல் கொடுத்துக்கிறேன். அதுக்கு ரெண்டு சைடுமே லீஃப், கர்வ் ஷேப் லீஃப் தான் கொடுத்துக்கிறேன். ஷார்ப் எட்ஜ் கொடுக்கல. அந்த மாதிரி கொடுத்து ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்து அந்த பெல்ட்டை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இதிலே லைன்ஸ் கொடுத்து, அதை லைன்ஸ் வித் டாட்டு, அதை ஸ்ட்ரெயிட் லைனாக கொடுக்காம வேவ்ஸ் மாதிரி கர்வ்ஸ் மாதிரி கொடுத்து அதில் டாட் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாமே இதே மாதிரி கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம், இல்லை இதுக்கு மேலே நீங்கள் வைன்ஸாக கொடுக்கணுனாலுமே கொடுத்துக்கலாம். ஓகே கைஸ், நான் என் ஹெவி ப்ரைடலில் நீங்கள் பீகாக், எலிஃபண்ட் இதெல்லாம் வச்சுமே போடலாம். பட் நான் அந்தளவுக்கு போடலை. ஏன்னா இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் தான், அதோட நம்மளோட இந்த கோர்ஸ் முடியுது. நான் பேசிக்காக இது ஹெவியான ஒர்க் தான், பட் நான் பீகாக் எலிமெண்ட்ஸ், இந்த எலிஃபண்ட் வச்சுலாம் நான் போடலை. நீங்கள் அதை ட்ரை பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, ஓகேவா? பட் இதே ஃபார்மேட்டில் தான் இருக்கும் அதுவும். ஓகே, இப்போது அடுத்த டிசைனில் இப்போ மேலே பெல்ட்டு முடிஞ்சிடுச்சு. அதுக்கு கீழே டார்க் லைனு, அப்புறம் அதுக்கு ஒரு அம்பு, மெயின் டிசைன், இந்த பெல்ட்டு கொடுப்போம்ல அதே தான். நான் சர்க்கிள் தான் கொடுத்துருக்கேன். ஆல்டர்னேட் சர்க்கிளில் டாட்டு கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழேயுமே ஹம்ஸ் கொடுக்கும்போது லைட்டாக லைனு வரைஞ்சிட்டு கொடுங்க. ஏன்னா அப்போ தான் எல்லாம் ஒரே லைனாக வர மாதிரி இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கோணல் மணலாக இருக்கும். அதனால் ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹம்ஸ் கொடுங்க, அது கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு சென்டராக ஒரு டோம் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு உள்ளே ஃபில்லிங்காக நான் ஜஸ்ட் வைன்ஸ் தான் கொடுக்க போகிறேன். வைன்ஸ் வித் ஃப்ளவர், ரொம்ப சிம்பிளான இந்த அரபிக் டிசைன்ஸ் கொடுப்போம்ல அந்த மாதிரியான வைன்ஸ் தான். ஏன்னா ரொம்ப ஹெவியாக நான் கொடுக்கல. இதில் நீங்கள் நெகட்டிவ் ஃபில்லிங்கோடு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். நான் சும்மா இந்த அரபிக் டிசைன்ஸ் மாதிரி இது கொடுப்போம் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன். இல்லை இங்கே நீங்கள் பெல் டிசைன் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். இந்த மாதிரி டோம் போட்டு உள்ள சென்டராக ஒரு பெல் டிசைன் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். இல்லை ஒரு பீகாக் டிசைன் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இங்கே ஷார்ப் எட்ஜ் வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஷார்ப் எட்ஜ் வேண்டாம், கர்வாக தான் வேணும் அப்படின்னு நினச்சாலும் ஓகே, ஃபைன். நீங்கள் கர்வ் ஷேப்பாகவே நீங்கள் கொடுத்துக்கலாம். கர்வ் ஷேப்பாக டோம் கொடுத்து கூட நீங்கள் உள்ள ஃபில்லிங் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், ஓகேவா? அந்த வைன்ஸ்க்கு லீவ்ஸ் சென்டரில் ஜஸ்ட் லைட்டான லைன்ஸும், அதாச்சும் டார்க் வைன்ஸும் கொடுத்துருக்கேன். டார்க் லீஃபாகவும் லைட் ஷேடிங்கான வைன்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். இது ரெண்டுத்தில் எது வேணாலும் போட்டுக்கலாம்.
இப்போது இதுக்கு மேலே இன்னொரு டபுள் லைன் வரைஞ்சிட்டு அதில் ஒரு ஹம்ஸ் போட்டு அதுக்கு மேலே ஒரு நெகட்டிவ் ஃபில்லிங்காக தான் இந்த பார்ட் ஃபுல்லாக ஒரு நெகட்டிவ் ஃபில்லிங்காக கொடுக்க போகிறேன். அதுக்கு பஞ்சிங் ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணுறேன். அதே நம்ம டாப்பில் பெல்ட்டுக்கு யூஸ் பண்ணோம்ல ஆர்டின் ஷேப் பெட்டல், அதே பெட்டல்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு பெட்டல்ஸ் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரே ஃபார்மேட்டாக இருக்கணுன்றதுக்காக அதே ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணிக்கிறேன். அதை பஞ்சிங்காக யூஸ் பண்ணுறேன். பஞ்சிங்னா என்ன, 3 ஃப்ளவர்ஸ் ஒன்றா ஒரு செட்டாக போடுறதுக்கு பேர் தான் பஞ்சிங் ஃப்ளவர். அதில் லீஃப் அப்புறம் இந்த மாதிரி ஒரு 3 செட் ஆஃப் லீவ்ஸ் ஃப்ளவர்ஸ் போட்டு அதுக்கு 2 சைடில் நான் 3 லீஃப் மாதிரி போட்டிருக்கேன். அப்புறம் பேலன்ஸ் அங்கங்கே திரும்பி இதே மாதிரி பஞ்சிங் ஃப்ளவர் தான் எங்கே ஸ்பேஸ் எல்லாம் போட முடியுமோ அந்த இடத்தெல்லாம் போட்டுக்கிறேன். மற்ற இடத்துல இடத்துல சர்க்கிள் அங்கங்கே ரேண்டமாக ரவுண்டு போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். போட்டு ஃபுல்லாக டார்க் ஷேடு கொடுத்து இந்த செட் ஆஃப் பேட்டர்னும் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். காலுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபில்லிங்கில் போடும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஒரு பாக்ஸை வந்து நீங்கள் நெகட்டிவ் ஃபில்லிங்காக கொடுக்கறதுக்கு பதில் ஃபில்லிங்காக கொடுத்தாலும் ஓகே, இல்லை கிரிட் பேட்டர்னாக கொடுத்தாலுமே நல்லாயிருக்கும். நான் வந்து நெகட்டிவ் ஃபில்லிங்காக இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த செட்டு ஒன்று ட்ரை பண்ணிட்டு இன்னொரு செட்டில் இதே நீங்கள் கிரிட்டாக வச்சு கூட போடுங்க, இல்லைன்னா ஃபில்லிங்காக வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, இப்போது ஆங்க்லெட்லேருந்து ஓரளவுக்கு கால்வாசி நம்ம டிசைன் முடிச்சிட்டோம். இதுக்கு கீழே திருப்பியும் ஒரு லைன் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. எந்த டிசைன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைனுக்கும் இன்னொரு எலிமெண்ட்டுக்கும் நடுவில் லைன் வித் ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் அழகாக இருக்கும். இங்கே நான் சிம்பிளாக, ஏன்னா இப்போ அடுத்த டிசைன் போட போகிறோம், அதுக்கு முன்னாடி சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு பார்டரில் டிசைன் போட்டால் ஒரு நல்லா இருக்கும்ல, அதனால் ரொம்ப ரொம்ப பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற யூ பட்டல் பார்டர் தான் நான் போடுறேன். இங்கே அந்த மாதிரி போட்டுக்கோங்க. டபுள் லைன், டார்க் லைன், டபுள் லைன் ஹம்ஸு மெயின் டிசைன், திருப்பியும் டார்க் லைன், டபுள் லைன் ஹம்ஸு. நான் இங்கே டபுள் லைன் டபுள் ஹம்க்கு பதில் சிங்கிள் லைன் சிங்கிள் ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ அடுத்தது இதை ஃபினிஷிங் கொடுக்கறதுக்காக வைன்ஸ் கீழே ஃபுல்லாக. ஏன் நான் ஃபினிஷிங்னு சொன்னேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நான் வந்து இங்கே டிசைனை 2 பார்ட்டாக இருக்கிற மாதிரி, இப்போது மேலே ஆங்க்லெட்ஸ்லேருந்து இப்போ இந்த வைன்ஸ் வரைக்கும் ஒரு பார்ட்டாக கொடுத்துக்கிறேன். கீழே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி விட்டுட்டு இதுக்கு கீழே டூ மாதிரி டிசைன் வரைஞ்சி அதுக்கு கீழே ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் இது ஷார்ப் எட்ஜ் கொடுக்கல, இங்கே நான் கர்வ் எட்ஜ் தான் கொடுத்துருக்கேன், ரவுண்ட் எட்ஜ் தான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரியே ஃபுல்லாக கொடுத்து அதை டார்க்னிங் பண்ணிவிட்டேன். அதுக்கு மேலே திருப்பியும் ஒரு சிங்கிள் லைனாக கொடுத்து அதுக்கு மேலே ஹம்ஸ் கொடுத்துக்கிட்டேன். இதோட இவ்வளோ தான். இதுக்கு மேலே ஃபுல்லாக நான் வந்து ஃபில்லிங், என்ன ஃபில்லிங்னா ஸ்வேர்ல் வித் டாட்டு, மேலே டபுள் ஹம்ஸ், இந்த ஃபில்லிங்ஸ் தான் ஃபுல்லாக நான் கொடுக்குறேன். நீங்கள் இந்த ஃபில்லிங்ஸ் தான் கொடுக்கணுன்றதில்ல, இன்னும் வேறு ஏதாவது ஃபில்லிங்ஸ் கூட கொடுக்கலாம். இல்லை இங்கே இந்த ஃபில்லிங்க்கு பதில் நீங்கள் நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுக்கணுனாலுமே தாராளமாக கொடுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். மேலே நான் மேலே நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுத்தேன்னா கீழே நான்
இந்த பேசிக்கான ஃபில்லிங் கொடுத்துக்கிட்டேன். ஓகேவா? நீங்கள் இங்கேயுமே அதே நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுக்கனாலுமே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். இப்போ ஃபிங்கர்ஸ்க்கு நார்மலாக பார்டர் டிசைனாக ஃபிங்கர்ஸ்க்கு கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸ் ஃப்ரண்டில் ஃபுல்லாகவே டார்க் ஷேட் கொடுத்து ஃபில் பண்ணிவிடுங்க. சரியா? இப்போது இதில் நாம் வரைஞ்சதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போ வரைஞ்சதை ஃபுல்லாக வரைஞ்சிருக்கோம்ல, அந்த ஸ்டார்டிங் பெல்ட்லேருந்து கீழே ஃபில்லிங் வரைக்கும் அதே தான் சைடில் ஃபுல்லாக 2 சைடு பேக் வரைக்குமே அதே டிசைனே ஃபாலோ பண்ணி ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஏன்னா சில பேர் வெறும் இந்த டிசைன் வெறும் ஃப்ரண்ட்டில் மட்டும் டிசைன் போட்டால் போதும்னு சொல்லுவாங்க. அப்படின்றக்கவங்களுக்கு 2 சைடும் சைடு வரைக்கும் கொண்டு போங்க. பேக்கில் வேண்டாம், பேக்கில் விட்டுட்டு 2 சைடும் சைடு வரைக்கும் ஃபுல் டிசைன் இந்த டிசைன் ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக போட்டுரு. இன்னும் சில பேர் ஜஸ்ட் வெறும் ஃபிங்கர்ஸில் மட்டும்தான் கேட்பாங்க. இப்போ நான் ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கல அந்த ஃபில்லிங் ஸ்பர்ல் வித் டபுள் ஹம்ப், அதுலேருந்து வெறும் ஃபிங்கர்ஸ் வரைக்கும் தான் கேட்பாங்க, மேலெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. அந்த மாதிரியும் போடலாம். அதில் அப்படி போடும்போது இந்த ஃபில்லிங் வெறும் இந்த சிம்பிள் ஃபில்லிங்காக கொடுக்கறதுக்கு பதில் கொஞ்சம் டிசைனாகவே அங்கே ஃபுல்லாக கொடுத்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி டிசைன்ஸ் போதும், நாளைக்கு நம்ம வேறு பார்ப்போம். பாய்.